Alhamdulillah, today the fourth day, QRL session today, fourth day. Alhamdulillah, I got the opportunity to be present here with the help of Allah subhanahu wa ta'ala. And also, I welcome the participants, those present here. Alhamdulillah. In today's session, inshallah, we are going to have a small revision of the last 3 days. In the class, inshallah, first 3 days, revision pakapor, inshallah. So, Alhamdulillah, this QRL, Quran Reading Literacy, with the support of Allah subhanahu wa ta'ala, we got the opportunity to learn how to read the Quran independently. இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருமே குரான் ஓதணும், ஓதிட்டு இருக்கிறோம். இன்னும் சரியான முறையில் ஓதுவதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அதோடைய முக்கியத்துவம் நம்ம பேசிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அரபிக் ஆல்ஃபபெட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், 28 letters. It starts from alif and ends with ya. It starts with alif and ends with ya. Alif, ba, ta, sa, jim, ha, kha, dal, zal, ra, za, sin, shin, swad, dad, twa, la, ain, ghain, fa, qaf, kaf, lam, mim, noon, waw, ha, ya. So these are 28 letters, Arabic alphabets. In the Arabic alphabet, 27 எழுத்துக்கள். It is written from right to left. பொதுவான மொழி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் எழுதுவாங்க. இது ரைட் டு லெஃப்ட் எழுத போறோம் இன்ஷால்லா. ரைட்ல ஸ்டார்ட் லெஃப்ட் எழுத போறோம் எழுதுவோம் இன்ஷால்லா. ஸோ இந்த அலிஃப் டு யா தெரியாம, இந்த பேசிக் ஃபவுண்டேஷன் அலிபாத்தா தெரியாம நம்மளால குரான் ஓத முடியாது. ஸோ இந்த அலிஃப் டு யா வரைக்கும் நம்ம எல்லாருமே மாஷா அல்லாஹ் மெமரைஸ் பண்ணியிருப்போம், யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் அது உச்சரிப்பு என்ன, ஹவு டு ப்ரொனவுன்ஸ், லாஸ்ட் 3 கிளாஸஸை பார்த்துட்டு இருக்கோம் மாஷா அல்லாஹ். டாக்டர் என் அஹமது இப்ராஹிம் சார், ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட் அரபிக், அவங்களும் சொன்னாங்க. அதன் பிறகு டாக்டர் எம்ஆர் தங்மன் சை சார் அவங்களும் கிளாஸ் செஷன் எடுத்தாங்க அல்ஹம்துலில்லாஹ். இன் டுடேஸ் கிளாஸ் we are going to have a revision of the 3 days. ஸோ அலிஃப் டு யா வரைக்கும் நம்ம வரைக்கும் படிச்சுட்டோம். இன்னைக்கு கிளாஸ்ல அது ஒரு வார்டு நம்ம ரிப்பீட் பண்ண போறோம் இன்ஷா அல்லாஹ். அலிஃப்ல ஆரம்பிச்சு யா வரைக்கும். ஸோ அலிஃப், ப, த, த, ஜீம், ஹ, க, தால், ஜால், ரா, ஜ, சீன், ஷீன், ஸ்வாத், ضاد, طاء, طاء, لا, عين, غين, فاء, قاف, كاف, لام, ميم, نون, واو, ஹா, யா. ஸோ இந்த 28 லெட்டர்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம் சொன்னால் இந்த பேசிக் ஃபவுண்டேஷன் சரியாயிடும் இன்ஷால்லா. ஸோ இந்த கிளாஸ் மூலமாக அந்த 27 எழுத்துக்களை நம்ம செய்யணும், தொடர்ந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ இந்த 27 எழுத்துக்கள் தெரிஞ்சு போச்சு, எனக்கு நான் ப்ராக்டிஸ் ஆகிட்டேன்னு சொன்னால் அடுத்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியமானது, அந்த எழுத்துக்கள் மட்டும் போதாது, அதன் பிறகு 3 வவல் மார்க்ஸ் அவசியமானது. உயிர் குறியீடுகள் சொல்லுவாங்க. that is called in English short vowels. அரபிக்ல ஹரக்காத் சொல்லுவாங்க, வவ்வல்ஸ். அந்த வவ்வல்ஸை நீங்கள் போட்டால் மட்டும்தான் அந்த எழுத்துக்கு உயிரே வரும். ஒரு அலிஃபு, ப, த, ச தெரிஞ்சிச்சு எனக்கு, நான் குரான் ஓதலாமா கேட்டால் ஓத முடியாது, ஏன்னா குரான் வாசிக்க முடியாது. அப்போ அந்த எழுத்துக்கள் அவசியமானது, தெரிஞ்சிக்க வேண்டியது. அந்த எழுத்துக்கள் தெரிஞ்ச பிறகு, அது உச்சரி ப்ரொனன்சியேஷன் தெரிஞ்ச பிறகு நமக்கு அடுத்து முக்கியமான விஷயம் அதோடைய ஹரக்காத், வவ்வல் மார்க்ஸ். 3 ஷார்ட் வவல் சொல்லுவாங்க, கிளாஸ் சொல்லியிருப்பாங்க. ஃபத்தஹத்துன், ஃபத்தஹ, கஸ்ஸரா, தம்மா. நம்ம வெளியே படிச்சிருப்போம், மதரசால ஓதியிருப்போம். ஜபர், ஜேர், பேஷன் படிச்சிருப்போம். அரபியில் பார்த்தீங்கன்னா ஃபத்தஹா, கஸ்ரா, தம்மா. அரபிக்கில் ஹரக்காத்துன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஷார்ட் வவல் சொல்லுவாங்க, தமிழில் சொல்லும்போது உயிர் குறியீடுகள்
அந்த குறியீடு இட்டா மட்டும்தான் அந்த எழுத்துக்கு உயிர் வரும். அந்த எழுத்துடைய சத்தத்தோட நம்ம அந்த எழுத்தை உச்சரிப்போட ஒரு உயிர் எழுப்ப முடியும், ஒரு சப்தம் வச்சு பேச முடியும். அதை ஃபத்தஹான்னு சொல்லுவாங்க, கஸ்ரான்னு சொல்லுவாங்க, தம்மா சொல்லுவாங்க. ஃபத்தஹா என்பது எழுத்துக்கு மேல வரும், ஜபர். கஸ்ரா என்பது எழுத்து கீழே வரும், ஜேர். தம்மா என்பது எழுத்துக்கு மேல போடக்கூடிய சிம்பல், அது தம்மான்னு சொல்லுவாங்க. உருதுல பேஷு சொல்லுவாங்க. ஜபர், ஜேர், பேஷ். ஸோ முதல்ல இன்ஷா அல்லாஹ் இங்க இருக்க பார்ட்டிசிபென்ட் இன்ஷா அல்லாஹ் அலிஃப் டு யா வரைக்கும் ஷார்ட்டா நீங்க குயிக்கா ரீகேப் மாதிரி நீங்க சொல்லி காட்டுங்க இன்ஷா அல்லாஹ். அதன் பிறகு நம்ம மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஏன்னா இது இந்த பேசிக் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு சொன்னா அலிஃப் டு யா வரைக்கும் ஸ்ட்ராங் ஆகிட்டோம், அதை தொடர்ந்து ஃபத்தஹா கஸ்ரா தம்மா வந்துட்டு சொன்னா நமக்கு லேசாயிடும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அலிஃப்லேருந்து யா வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் சின்ன ரீகேப் மாதிரி. ரஃபீஸ் சார் இங்க இருக்கீங்க நினைக்கிறேன். ரஃபீஸ் சார் இருக்கு சார். ரஃபீஸ் சார் அப்படி கொஞ்சம் ரீகேப் பண்ணி சொல்லுங்க சார், அலிஃப் டு யா வரைக்கும். இன்ஷா அல்லாஹ் சார், இன்ஷா அல்லாஹ் சார். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் பா தா சா ஜீம் ஹா ஹா தால் ஸால் ரா ஸா சீன் ஷீன் சாத் தாத் ஃபா ஸா ஐன் غين ஃபா காஃப் காஃப் லாம் மீம் நூன் வாவ் நூன் ஹா ஹா வாவ் யா. அல்ஹம்துலில்லாஹ் சார், மாஷா அல்லாஹ். ரஃபீஸ் சார் இப்போ நீங்க அலிஃப் டு யா வரைக்கும் சொன்னீங்களா ரஃபீஸ் சார்? ஆமாங்க சார். அதுல அலிஃப் ப த த ஜி ஹ ஹ தால் ஜால் ரா ஜா சீன் ஷீன் ஸ்வாத் 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 ஸ்வாத். இந்த வாய் இப்படி க்ளோஸ் பண்ணி ஸ்வாத் ஸ்வாத் துவாத் ஸ்வாத் துவாத் ஸ்வாத் ஸ்வாத். துவா நாக்கு மேல துவா. கரெக்ட். துவா துவா லா துவா ஐன். துவா நாக்கு மேல போயிடணும். துவா லா ஐன் 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 இது நடு மத்தியில இருந்து ஐன் 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 ஃபா 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 காஃப் 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 காஃப். காஃப். அடுத்தது காஃப் கேஃப் காஃப் கேஃப். அது காஃப், இது கேஃப். காஃப். அது கியூ ஏ ஏ எஃப் காஃப். இது கே ஏ ஏ எஃப் கேஃப். காஃப் காஃப் கேஃப் காஃப் லாம் லாம் மீம் மீம் நூன் நூன் ஹா ஹா வாவ் ஹ. ஃபர்ஸ்ட் வந்து ஹ. ஹ. அது ஹ இங்க வரும். இது ஹா 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 ஹா. இங்க ஹா. கடைசி வந்து யா. ஹா யா. ஆமா சார். அது ஃபர்ஸ்ட் சொல்ல போறது ஹ. ஹ காத்து வரணும். ஓகே சார். ஹா. இந்த அது ஹா ஹா ஹா. வித்தியாசம் தெரியுதா சார்? இது ஓகே ஹ, ஓகே சார். இது ஹா, கடைசியில யா. யா. இதை மட்டும் ஒரு 10 டைம்ஸ் நீங்க ரிப்பீட்டா இந்த செஷன் இல்லாம வீட்ல ஃப்ரீயா இருக்கும்போது பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் சார். அது ஆல்ரெடி பிராக்டிஸ் ஆயிடுச்சா அதோ மிஸ் ஆகும் இன்ஷா அல்லாஹ். Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. வலைக்கும் சலாம் உஸ்தாத். Dear sirs, assalamu alaikum. Sir, I am joining now with you. I am very much pleased to be here with you, mashallah. Alhamdulillah, today the class is somewhat repetition for remembering well the things what we have so far 3 days learned, and inshallah going on learning. Sir, I want to brief a few important things. சார் நீங்க பாத்தீங்க சார், இப்போ அப்துல் ரஹ்மான் சார், நேற்று அன்சாரி சார் இவங்க எல்லாம் கிளாஸ் நடத்துறாங்க. மாஷாஅல்லா, we shall be inshallah concentrating on the pronunciation, exact pronunciation of 28 basic Arabic letters. இந்த 28 எழுத்துக்கள் மிக 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 முக்கியமான சரியான உச்சரிப்புகளோட உச்சரிக்க நம்ம பழகிட்டோம்டா அடுத்து வெரி சிம்பிள் that is program a e u. These are the 3 vowel sounds which are available. vowel sounds I say, vowel letters இல்ல இருக்காது.
A, E, U. Then these three vowel sounds may be extended, prolonged, enlarged. A becomes A, E becomes E, U becomes U. These are the three long sounds, long vowels. Okay, sir. Then new nation tanveen we say an, in, bun, an, in, un. These are the three. Sir, next one is sakin or sukun. Sukun or sakin. Sir, the letter which is with any one of the three basic vowel marking, fatha, kasra or dhamma, these are called as letters mutaharrik. Harf mutaharrik meaning moving letter. ஒரு எழுத்துக்கு மேல இந்த ஆ, இ, உ இதுல ஏதாவது ஒரு வவல் மார்க்கிங் பிளேஸ் ஆயிருந்தா அந்த லெட்டருக்கு பேரு முத்தஹர்ரிக், மீனிங் மூவிங், மூவிங் டுவர்ட்ஸ் another letter, another form, like that. சார் ஃபார் எக்ஸாம்பிள் பேரு பாருங்க, ரப்பி, ரா, ரா மேல ஃபத்ஹா கொடுத்துருக்கிறோம், அது முத்தஹர்ரிக். இட் இஸ் சாக்கின், தட் இஸ் அதோட நின்றுது, ஸ்டாப் ஆயிருது, அன்மூவிங். ரப். தென் அகைன் ஷத்தா, அது ஒண்ணு உங்களுக்கு படிச்சு தரல, வந்துரும் இன்ஷா அல்லாஹ். அது வந்தது பேரு ஷத்தா வந்தது பேரு ரெண்டு டபுளிங் இஸ் ஷத்தா. தட் வில் பி இன்ஷா அல்லாஹ் டாட் டு யூ. அது அநேகமா அதிகமான நேரங்கள்ல இடங்கள்ல உச்சரிப்பு ஆகுது. அல்லாஹும்ம அலிஃப் ஃபர்ஸ்ட், தென் லாம் லாம் அகைன் ஷத்தா. இந்த மாதிரி ஷத்தா உபயோகமாகக்கூடியது நிறைய இடங்கள்ல குரான்ல வரும். அது வந்து ஷத்தான் தனியா டபுளிங் ஆஃப் தி சுக்கூன், அது மாதிரி சொல்லுவாங்க. அடுத்த கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் வரும். Please again I am repeating, vowel markings are three: a, e, u, fatha, kasra, dhamma. Then these vowel three markings may be doubled, that is called tanween or nunation. Double of the vowel mark, that is double tanween, that is doubling tanween. Tanween vanda an, in, un. இப்ப நல்லா பாருங்க சார், a, e, u, an, in, un, ஆறு சவுண்ட் ஆச்சு. Then சாக்கின், சாக்கின் இஸ் சுக்கூன். சுக்கூன் அது உங்களுக்கு சொல்லி தருவாங்க இன்ஷா அல்லாஹ். இந்த சுக்கூன் எந்த எழுத்துக்கு மேல இருந்ததோ அதுக்கு சாக்கின்னு சொல்லுவோம், சுக்கூன் என்று சொல்லுவோம். இந்த ரெண்டு சாக்கின் ஆர் சுக்கூன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறியீடு ஒரு எழுத்தின் மேல இருந்துட்டா அது அடுத்த எழுத்துக்கு மூவ் ஆகாது, அப்படியே ஸ்டாப் ஆகும். அதற்கு அடுத்த எழுத்துல ஏதாவது ஓவல் மார்க்கிங் இருந்தா இதை கண்டினியூ பண்ண வைக்கும். அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லுவாங்க. அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங், ஏனென்றால் இது முக்கியமான நிகழ்வுல முக்கியமான இடத்துல நம்ம இருக்கிறோம். சி ஆ, இ, உ, அன், இன், ஒன். ஆ, இ, உ லாங் வவல்ஸ், லாங் சவுண்ட்ஸ். இந்த தென் ஷத்தா, இந்த சவுண்டுகளை தவிர உச்சரிப்புகள்ல அரபில குரான்ல எங்கேயுமே எதையுமே நீங்க கேட்க முடியாது. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அதிகமாக பரிச்சயமா இருக்கக்கூடிய சூரா ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதி பாருங்க. அதுல இந்த நாம சொன்ன ஏரியாவுல உள்ள வவல் சவுண்ட்ஸ் தான் மட்டுமே வரும், வேற எதுவும் வராது. அல்ஹம்து, அலிஃபுக்கு மேல ஃபத்ஹா இருக்குது ஆ, லாமுக்கு மேல சுக்கூன் சாக்கின் வந்துருச்சு இல், அல். தென் நெக்ஸ்ட் ஃபாலோவிங் லெட்டர் ஹா, ஹா மேல தட் இஸ் முத்தஹர்ரிக், மூவிங், ஃபத்ஹா, கஸ்ரா, தம்மா ஏதாவது போடலன்னா அது மூவ் ஆகாது. அல், ஹா மேல ஃபத்ஹா கொடுத்துட்டோம், அதனால அல் ஹ. மீம் அகைன் சாக்கின் சுக்கூன், அல்ஹம். அல்ஹம்முக்கு அடுத்து மறுபடியும் சாக்கினோட ஒரு லெட்டர் வந்தா மூவ் ஆகாது, அதனால அடுத்தது தால் வித் லம்மா, அல்ஹம்து. அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்படி நீங்க எந்த இடத்துல குரானை எங்க நீங்க ஓத கேட்டாலும், நீங்க ஒரு ஆடியோ ரெக்கார்ட் போட்டு கேளுங்க, ஏதாவது ஒரு சூரா, காரி, ஹாஃபிஸ் அவங்க ஓதுறதை கேளுங்க, இந்த ஆ, இ, உ, அன், இன், உன், ஆ, இ, உ, ஷத்தா, இது சுக்கூன், இதை தாண்டிய சவுண்ட்ஸ் வரப்போறது இல்லை, வராது, அரபில இல்ல. அதனால தயவு செய்து முதல்ல 28 அரபிக் ஆல்பபெட்ஸை திரும்ப 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 மாஷா அல்லாஹ் சொல்லி பழங்க. இப்ப எனக்கு கவனத்துல இல்ல, என் ப்ரொஃபசர் யாருக்கு சொன்னாங்கன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் நல்ல ப்ரொனன்சியேஷன், ஒரே ஒரு இடத்துல எழுத்து மாறுச்சு, தட்ஸ் ஆல். பட் வெரி வெரி nicely has spelled the exact pronunciation of Arabic alphabet. அதுவும் குரானிக் அரபிக் ஆல்பபெட். ஆல்பபெட் எல்லாம் ஒண்ணுதான், ஏதாவது குரான்ல சில நேரங்கள்ல சில விஷயங்கள்ல
ஸ்பெசிபிக் ரீசனுக்காக ஸ்பெசிபிக் கண்டிஷன்ஸ் வரும். அதெல்லாம் இன்ஷால்லா அந்த 15 கிளாஸ் ஹவர்ஸ்ல உங்களுக்கு நடத்தி முடிச்சிருவாங்க இன்ஷால்லா. ரப்புல் ஆலமீனுடைய உதவியில மாஷா அல்லா மிகச் சிறப்பான முறையில நீங்க ஓத ஆரம்பிச்சிருவீங்க. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையாக இருக்கும். எங்களுடைய ஆசிரியர்கள் எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ்ல மிகச்சிறந்த ஒரு நாவல் அண்ட் நோபல் டாஸ்க எடுத்திருக்கிறாங்க. மாஷா அல்லா. அதுல நீங்க எல்லாம் எங்களுக்கு உஸ்தாத் ப்ரொஃபசர் முகமது அலி சார், மற்ற எல்லா ப்ரொஃபசர்ஸ், ஐ cannot say the names of all the participants here present because I am speaking with smartphone, very limited scope மட்டும் என்னிடத்துல இப்ப இருக்கு. அதனால மாஷா அல்லா உங்களெல்லாம் நம்ம உண்மையிலேயே வாழ்த்துறேன். உங்களுக்காக துவா செய்யறேன். நீங்களும் எங்களுக்கு துவா செய்யுங்க. மாஷா அல்லா மிகச்சிறந்த ப்ரோக்ராம். இப்போ எக்ஸ்பெரிமெண்டலா நாங்க இந்த எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த முயற்சி இன்ஷா அல்லா ரப்புல் ஆலமீனுடைய உதவியில நாங்க படிக்கக்கூடிய பாடங்களாக அமைஞ்சு இது இன்ஷா அல்லா படித்து கொடுக்கும் போதே சில பாடங்களை நாங்க எடுத்துட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாள் இதுகளையும் ரிஹர்சல் பாக்குறோம். சில ஃபீட்பேக் எடுக்கிறோம். இதை வச்சு இன்ஷா அல்லா I am going to retire but our staff will be there and inshallah the faculty members will be prolonging inshallah one after the other inshallah. அந்த நேரத்துல இந்த அரபி டிபார்ட்மெண்டோ அல்லது இந்த அரபிக் ஆசிரியர்களோ மாஷா அல்லா உலகம் முழுமைக்கும் உள்ள சிறந்த ஆர்வலர்கள் அனைவருக்குமே இதை கொண்டு சேர்க்கக்கூடிய முயற்சி எடுப்பாங்க. இந்த முயற்சி அல்லாஹ் லேசாக்குவான். ஏனென்றால் அவனுடைய கலாமில தெளிவாக சொல்லிட்டான். எப்படி இந்த குர்ஆன் என்ற நல்லுரையை விருப்பத்தோடு படிப்பதற்கு ஆர்வம் கொண்டவர்கள் உண்டா? அப்படி ஆர்வம் கொண்டவர்கள் இருந்தால் அதை நாம் அவர்களுக்கு லேசாக்குகிறோம்ங்கிற வசனத்தினுடைய கருத்து வந்துருச்சு. அதனால கண்டிப்பாக இது உலகம் முழுமைக்கும் இன்ஷா அல்லாஹ் போய் சேரும். மாஷா அல்லாஹ். நான் அகைன் ரிப்பீட் 28 அரபிக் ஆல்பபெட்ஸை தெளிவான உச்சரிப்புகளை கொண்டு நீங்கள் உச்சரித்து எங்கெங்கே எப்பப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமோ செஞ்சுட்டே இருங்க. தென் அது மேல அடுத்த கிளாஸஸ்ல உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஆஇஉ, தென் அன்இன் ஒன், தென் ஆஇஉ, இந்த மூன்றையும் சொல்லுவாங்க. தென் 28 லெட்டர்ஸ் சில வகையில கிளாசிஃபை பண்ணுவாங்க. அது வீக் லெட்டர், சவுண்ட் லெட்டர்ஸ். வீக் லெட்டர்ஸ் 3 லெட்டர், ஆ, இ, there is alif, ya, vav. These are 3 weak letters. Out of the 28 letters நீங்க அடுத்த ஒரு பயிற்சி எடுக்கணும். மாஷா அல்லாஹ். நீங்க இதுல நல்ல கண்டினியூவா தரவு ஆனதுக்கு பிறகு அரபிக் ஆல்பபெட்ஸை உச்சரிச்சதுக்கு பிறகு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு எழுத்து கூட்டி அலிஃப் என்று சொல்லிட்டு 1, 2, பா இந்த மாதிரி 28 கவுண்ட் பண்ணிருங்க. ஆர்டர்ல படிக்கிறீங்களாங்கிறத கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஆர்டர்ல படிச்சா இன்னும் சிறப்பு. மாஷா அல்லாஹ். தென் அதுக்கு அடுத்தது இதுல வீக் லெட்டர்னு சொல்ற அலிஃப், வாவ், யா 3 நீக்கிட்டு மிச்சம் எல்லா லெட்டரும் சவுண்ட் லெட்டர்னு புரிஞ்சுக்குங்க. தென் இந்த அகைன் த alphabets 28 again they are grouped into 2, that is sun letter and moon letter. முதல் கிளாஸ்ல நான் நினைக்கிறேன் தமிழ் சாரி சார் சொல்லியிருந்தாங்க, அந்த சன் லெட்டர் 3 லெட்டர் பிரிச்சா நம்ம உச்சரிக்கக்கூடிய நேரத்துல இந்த அல்ங்கிற ஒரு டெஃபினட் ஆர்டிகல் இன்ட்ரோடியூஸ் ஆகும். அந்த இன்ட்ரோடியூஸ் ஆகி அது ஃபாலோவிங் லெட்டர் ஒரு சன் லெட்டரா இருந்தா லாம் வில் பி சைலண்ட். அது முக்கியமானது. ஏன்னா குர்ஆன் ஓதக்கூடிய நேரத்துல ரப்பு சமாவாத்தி வலர் ரப்பு, ஓகே உங்களுக்கு தெரியும். அஸ்ஸமாவாத்துல அலிஃப் லாம் சீன் மீம் இருக்கு. அந்த சீன்ங்கிறது சன் லெட்டரா இருக்கிறதுனால சீன் வில் பி டபுளி ப்ரொனவுன்ஸ் அண்ட் லாம் ஷல் பி சைலண்ட் தேர். அல் சமாவாத்தின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இந்த ரூலை தெரிஞ்சுட்டா இன்ஷா அல்லாஹ் அதையெல்லாம் தெளிவாக உங்களுக்கு சொல்றதுக்கு ஆசிரியர்கள் தயாராக இருக்கிறாங்க. They are very much prepared and they are masha Allah in an encouraging tendency they are moving towards. Masha Allah, you please pray for us and inshallah this program will be very nicely conducted. Jazakumullah Hasan. Shukran. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuh. Jazakallah Ustaz. Jazakallah khair Ustaz. Thank you Ustaz. So this Jazakallah. Ustaz Abdur Rahman sir, please continue sir. I am Alhamdulillah. Alhamdulillah. Jazakallah. Jazakallah Ustaz. Thank you Ustaz. So Bismillah ar-Rahman ar-Rahim. ரஃபி சார், இப்போ நீங்க அலிஃப் டு யா சொன்னீங்க பாத்தீங்களா, மாஷா அல்லாஹ். இல்ல சரியா சொன்னீங்க மாஷா அல்லாஹ். சரிங்க சார். சொன்ன மாதிரி தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க சார் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் சார். இன்ஷா அல்லாஹ். நீங்க ரிவிஷன் கிளாஸ் வச்சோன்னு சொன்னா இந்த பேசிக் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னு சொன்னா அதன் பிறகு நமக்கு அந்த தடுமாற்றம் வராது. அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு சொன்னா அதன் பிறகு அந்த உங்க வீக்னஸ் இல்லாத பட்சத்துல அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபுல்லா பாசிட்டிவ் தான், முன்னேற்றம் அடைஞ்சிட்டே போவோம். இன்ஷா அல்லாஹ் சார். வீட்ல ஃபவுண்டேஷன் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் பத்தி தான் சொன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படி எழுப்பிட்டே போவாங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இது. ஸோ அலிஃப் டு யா வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங் படுத்துங்க இன்ஷா அல்லாஹ். நல்லா தெளிவாக சொன்னீங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்துங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் சார். சார் மஹபூப் சார்.
மெஹபூப் சார் சார் சொல்லுங்க. சார் நீங்க கொஞ்சம் அந்த அலிஃப் டு யா வரைக்கும் சொல்லுங்க சார். இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹ். அலிஃப் பா தா சா ஜீம் ஹா ஃபா தால் ஸால் ரா ஸா சீன் ஷீன் ஸாத் தாத் தா ஸா ஐன் غين ஃபா காஃப் காஃப் lam மீம் நூன் ஹா வாவ் யா. அல்ஹம்துலில்லாஹ் சார். மாஷாஅல்லாஹ் நல்லா மாஷாஅல்லாஹ் நல்லா இருந்துச்சு சார். மாஷாஅல்லாஹ். நல்லா சார். ஒரு இடத்துல மட்டும் சார் கான் சொல்லும்போது ஆ. ஒரு மாதிரி சவுண்ட் வெறு ஹா சொல்லாம இந்த ஒரு மாதிரி கார்கிள் பண்ற மாதிரி சத்தம் ரிப்பீட் பண்ணுங்க சார். ரிப்பீட் பண்ணுங்க. ஃப்ரீயா சொல்லுங்க சார். அலிஃப் ப அலிஃப் பா தா சா ஜீம் ஹா இங்க பாருங்க சார். இங்க பாருங்க ச ச க ஜீம் ஜீம் ஹ ஹா ஹ ஹ ஹ நம்ம கொஞ்சம் தொண்டை கார்கிள் பண்ணும்போது அந்த சத்தம் க தால் தால் ஸால் ஜால் ரா ரால் ஜா ஜா சீன் சீன் ஷீன் ஷீன் صاد ஸாத் ضاد தாத் طا துவாத் இந்த நாக்கு மேல் பல்லு துவா துவா துவாத் துவா துவாத் துவா துவா லா ஸா ஐன் ஐன் غين غين ஃபா 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 காஃப் 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 அதாவது ஸ்பெல்லிங் பாத்தீங்கன்னா QAAF காஃப். காஃப் அடுத்து பாத்தீங்கன்னா கேஃப் KAAF கேஃப். காஃப் காஃப் சூப்பர் சார். மாஷாஅல்லாஹ் குட் சார். லாம் லாம் மீம் 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 நூன் நூன் ஹா. ஹா ஃபர்ஸ்ட் சொன்னது ஹ ஹ. ஹா இது வந்து இந்த இடத்துல சார். ஹா ஹா ஹா. ஹா வாவ் வாவ் யா. யா. அல்ஹம்துலில்லாஹ் சார். இத பிராக்டீஸ் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே சார். மாஷாஅல்லாஹ் சூப்பர் சார். ரஃபி சார். முகமது ரஃபி சார். சார் சொல்லுங்க சார். ரஃபி சார் நீங்க சார் இன்னும் ரஃபி சார் இருக்காங்கல்ல அவங்க ரஃபி சார் ஆமா அவங்க இன்னும் பார்ட்டிசிபென்ட் ரஃபி இருக்காங்கல்ல ரஃபி ஆமா பாய். சார். ஆபீஸ்ல இருக்காரு அவரு. ஆமா ரஃபி பாய் லைன்ல இருக்காங்களா ரஃபி பாய்? இருக்காங்க சார். ஓகே. இஸ்மாயில் சார். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். இஸ்மாயில் சார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் இஸ்மாயில் சார். இஸ்மாயில் சார் கொஞ்சம் ஆல்பபெட் ஒரு ரீகேப் பண்ணுங்க சார். இன்ஷா அல்லாஹ் ஒரு ரிவிஷன் பண்ணுங்க சார். ஒரு நிமிஷம். பிஸ்மில்லா சார். ஹலோ. பிஸ்மில்லா சார். சொல்லுங்க சார். பிஸ்மில்லா. ஓகே. அலிஃப் பா மாஷா தா சா ஜீம் ஹா ஹா தால் ஸால் ரா ஸா சீன் ஷீன் ஸ்வாத் ஸாத் தா ஸா ஐன் غين ஃபா காஃப்
kaf, lam, Super. Alhamdulillah. mim, noon, ya, waw, ya, sir. Lam, mim, noon, ha, noon, ha, ha, okay, wow, ha, waw, wow. ya. Yeah, super sir. Mashallah. 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 ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுங்களா? ஹலோ சார். ஷேர் ஆகுதுங்க சார். அல்ஹம்துலில்லாஹ் சார். சார் பாத்தீங்கன்னா மாஷால்லா நீங்க அல்லாஹ் உதவியோட சிறப்பா சொன்னீங்க எல்லாரும் மாஷால்லா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா சார் இந்த அலிஃப் டு யாக்கு பிறகு அது தெரிஞ்ச பிறகு we have to focus towards 3 short vowels. ஒரு 3 short vowels முக்கியமானது. அதுக்கு ஃபத்தஹா, கஸ்ரா, தம்மான்னு சொல்லுவாங்க. ஃபத்தஹா, கஸ்ரா, தம்மான்னு சொல்லுவாங்க. ஃபத்தஹா சொன்னா எழுத்துக்கு மேல வரும். ஃபத்தஹா என்பது எழுத்துக்கு பாருங்க. there are 3 short vowels. ஃபத்தஹா, கஸ்ரா, தம்மா. எழுத்துக்கு மேல வந்து ஃபத்தஹான்னு சொல்லுவாங்க. எழுத்து கீழே கஸ்ரான்னு சொல்லுவாங்க. சின்ன ரவுண்ட் ஷேப் சர்க்கிள் வந்து தம்மான்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஃபத்தஹா போட்ட என்ன சவுண்ட் வரும்? அலிஃப், ப, த, ச அப்படி சொல்லக்கூடிய நம்ம இந்த எழுத்து ஷார்ட் வவல்ஸ் போடும்போது அதோடைய உச்சரிப்பு தாண்டி ஒரு சத்தம் ஒரு உயிர் வரும். ஸோ அது என்னன்னு பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அலிஃப் அலிஃப் ஒரு எழுத்து மட்டும்தான். அலிஃப் மட்டும் தெரிஞ்சா நம்மளால ஓத முடியாது. அப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபத்தஹா தெரியணும். ஃபத்தஹா என்பது ஒரு லைன் above the letter. By putting fataha, we get the sound of a sound. Fataha and the symbol போடுவதனால நமக்கு a என்ற சவுண்ட் வரும். See here பாருங்க. அலிஃப் ஃபத்தா ஆ, ப ஃபத்தஹா பா, த ஃபத்தஹா தா, த ஃபத்தஹா சா, ஜீம் ஃபத்தஹா ஜா. நல்லா கவனிங்க சார். நான் ஜீம்னு சொன்னேன், ஆனா ஃபத்தஹா போடும்போது ஜாவா மாறி இருக்கு. அலிஃப்னு சொன்னேன், ஃபத்தஹா போடும்போது ஆ மாறி இருக்கு. ப சொன்னேன், பாவா மாறி இருக்கு. த தா, ச சா, ஜீம் ஃபத்தஹா ஜா, ஹ ஃபத்தஹா ஹ ஃபத்தஹா ஹா, ஹ ஃபத்தஹா ஹா, தால் ஃபத்தஹா தா, ذال ஃபத்தஹா ஸா, ரா ஃபத்தஹா ரா, ஸா ஃபத்தஹா ஸா, சீன் ஃபத்தஹா சா, Sa, ஷீன் ஃபத்தஹா ஷா ஷா. கரெக்ட் சார். sha, ஸ்வாத் ஃபத்தஹா சா. sa, sa, கரெக்ட் சார். துவாத் ஃபத்தஹா தா za, தா. da, ஃபா ஃபத்தஹா தா. da, லா ஃபத்தஹா லா. l, ஐன் ஃபத்தஹா ஆ. a, غين ஃபத்தஹா கா. ba, ஃபா ஃபத்தஹா ஃபா. fa, fa, காஃப் ஃபத்தஹா கா. ha, காஃப் ஃபத்தஹா கா. kaf, ka, லாம் ஃபத்தஹா லா. la, மீம் ஃபத்தஹா மா. ma, நூன் ஃபத்தஹா நா. na, ஹா ஃபத்தஹா ஹா. ha, வாவ் ஃபத்தஹா வா. wa, யா ஃபத்தஹா யா. ya, ஸோ நம்ம மறுபடியும் உச்சரிக்க பாருங்க. ஆ பா ha, தா ba, ச ta, sa, ஜ ja, ha, ha, த da, za, ரா ra, ஸ za, ச sa, sha, ஷா ஸா sa, za, துவா da, துவா da, வா za, ஐன் I, غين ein, rein, ஐன் ஃபத்தஹா ஆ ஆ. a, wa, غா ஃபா fa, fa, கா ka, க ல la, ம ma, na, ஹா ha, wa, வா ya. யா. இந்த 28 எழுத்துக்கள் படிச்ச கையோட இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் உங்களுக்கு சக்சஸ் அடிச்சிடும் இன்ஷா அல்லாஹ். நான் அப்படியே ரிப்பீட் பண்ற பாருங்க ஃபாஸ்டா. அ ப த ச ஜ ஹ ஹ த ஸ ரா ஸ ச ஷ ஸ ض ط ظ ع غ ஃப க க ல ம ந ஹ வ ய. ஸோ அலிஃபு பா தா என்ற எழுத்து, அந்த எழுத்துக்கு ஒரு உயிர் தர்றது தான் வவ்வல்ஸு. அந்த வவ்வல்ஸ் போட்டோம்னு சொன்னா அது ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் என்ன வரும் சொன்னீங்க? ஃபத்தஹா போட்டா இட் கிவ்ஸ் ஆர் சவுண்ட், டபுள் ஏ ஆர் சவுண்ட் கொடுக்கும்.
ألف فتحة أ، باء فتحة باء، تاء فتحة تاء، سا فتحة سا. ألف فتحة أ، باء فتحة باء، تاء فتحة تاء، سا فتحة سا. جيم فتحة جاء، ها فتحة ها، خا فتحة خا. جيم دال فتحة فتح دا جاء، ها فتحة ها، خا فتحة خا خا. فتح خا دال Very good, sir. فتح دا دال زال فتحة. فتح زا Very good, sir. را فتح را فتح சொல்லுங்க را சொல்லுங்க sir. زا فتح زا Okay, sir. سين فتح صا شين Super, sir. فتح شا MashaAllah. صاد فتح زا Ah. زواد فتح زا ضا فتح دا زوا Ismail فتح sir. زا Ismail sir. அங்க சொல்லுங்க நீங்க ஜுவாத் சொன்னீங்களா சார், அந்த இடத்துல மட்டும் துவாத் ஆக்கிக்கங்க சார். துவாத், DUAD, துவாத். துவாத். துவாத் Okay, கரெக்டா துவாத். இருக்கும் சார் இன்ஷா அல்லாஹ். துவாத் ஃபத்ஹா துவா. ضا فتح ضاد عين துவாத் فتح ஃபத்ஹா آ துவாத் ஃபத்ஹா துவா துவா. ضاد ضاد ஆ عين فتح آ ஆ غين فتح غا فا அல்ஹம்துலில்லாஹ். فتح فا قاف فتح خا كاف فتح كا لام فتح لا ميم அல்ஹம்துலில்லாஹ். فتح ما نون فتح نا حا فتح حا واو فتح وا يا فتح يا யா அல்ஹம்துலில்லாஹ் சார். மாஷாஅல்லாஹ். எக்ஸலென்ட் சார். அடுத்தது பாத்தீங்கன்னா கஸ்ரா சார். கஸ்ரா நம்ம ஏற்க சொன்ன மாதிரி தான், எழுத்து கீழே போடுவாங்க. ஒரு ஷார்ட் டயகனல் ஸ்ட்ரோக் சொல்லுவாங்க, கீழே எழுத்து கீழே போடுவாங்க. ஃபத்ஹா போட்டா சப்தம் என்ன வரும்? ஆ சவுண்ட் வரும். கஸ்ரா போட்டா இ சவுண்ட் வரும். அலிஃப் கஸ்ரா இ, ப கஸ்ரா பி, த கஸ்ரா தி, ச கஸ்ரா சி, ஜீம் கஸ்ரா ஜி, ஹ கஸ்ரா ஹி, خ கஸ்ரா ஹி, தால் கஸ்ரா தி, ஜால் கஸ்ரா ஜி, ரா கஸ்ரா ரி, سين كسرة سي، شين كسرة شي، صاد كسرة سي، ضاد كسرة ذي، طا كسرة تي، وا كسرة وي، عين كسرة عي، غين كسرة غي، فا كسرة في، قاف كسرة خي، كاف كسرة كي، لام كسرة لي، ميم كسرة مي، نون كسرة ني، ها كسرة هي، واو كسرة وي، يا كسرة إي. One second, repeat பண்ணுங்க sir. Any one of the participants, please repeat this by putting kasra. Sir, யாரோ ஒருத்தங்க நீங்க யாரோ சொல்லுங்க சார் இன்ஷால்லா. அத ரிப்பீட் பண்ணுங்க சார், நீங்க சொல்லுங்க. யாரோ அலிஃப் கஸ்ரா இ, பா கஸ்ரா பி சொல்லுங்க. बी खतरा बी दाल खतरा दी ता खतरा दी जीम खतरा जी है Very good. खतरा ही है खतरा ही दाल खतरा ही जाल खतरा दी रा खतरा री जी खतरा ही सीन खतरा सी Very शीन good. खतरा सी स्वाद खतरा सी स्वाद खतरा सी Toy patra T, Zoe patra Z, Ain patra E, Ain patra E, Fe patra Ki, Kaf patra Ki, Kaf patra Ki, Lam patra Mi, Li, Lee, Mim, very good. Li, Mim patra Mi, Nun patra I, Ha patra Hi, Vi, Wow patra Vi, Ya patra I. அல்ஹம்துலில்லாஹ். ரஃபி பாயா, ஆமா சார் ஸ்லாலம் மாஷாஅல்லாஹ் மாஷாஅல்லாஹ் மாஷாஅல்லாஹ். சிறப்பா இருந்துச்சு மாஷாஅல்லாஹ். ரஃபி பாய், ஒரு சின்ன விஷயம் பாருங்களேன். இப்போ அலிஃப் ஃபத்தா, அலிஃப் ஃபத்தா என்ன ரஃபி பாய்? அலிஃப் ஃபத்தா ஆ ஆ ஆ தானே? ஆமா பா கஸ்ரா என்னது? பா ஹா கஸ்ரா. அலிஃப் ஃபத்தா ஆ சொன்னீங்க, பா கஸ்ரா என்ன? ஜி அலிஃப் கஸ்ரா, அலிஃப் ஃபத்தா ஆ சொன்னீங்கல்ல, ஆமா பா கஸ்ரா என்ன? பா கஸ்ரா தா தி பி, கரெக்டா? அப்ப அலிஃப் ஃபத்தா ஆ, பா கஸ்ரா பி, ரெண்டு ஜாயின் பண்ணுங்க. ஆ தி அவ்வளவுதான் சார். மாஷாஅல்லாஹ். அலிஃப் ஃபத்தா ஆ, பா கஸ்ரா பி, அபி. ஆ அதுக்கு அர்த்தம் பார்க்க வேண்டாம், இப்ப நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க பாருங்க. ஆ அலிஃப் ஃபத்தா ஆ, பா கஸ்ரா பி, அபி.
அத்தி ஓகே சரிங்களா? எக்ஸாம்பிள் பா ஃபத்தா பா, சரிங்களா? ஆமா பா ஃபத்தா பா, சீன் கஸ்ரா சி, ரெண்டு ஜாயின் பண்ணுங்க. பசி பசி. பா ஃபத்தா பசி. பா, சீன் கஸ்ரா சி, பசி. பசி. கரெக்ட்டுங்களா? கரெக்ட் சார். அடுத்து பாருங்க சார், ஹா ஃபத்தா என்ன சார்? ஹா ஃபத்தா. ஆமா ஹா என்ன சொல்லுவாங்க உச்சரிங்க? ஹா ஃபத்தா. ஹா 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 கரெக்ட்டா? மீன் கஸ்ரா, மீன். மீன் கஸ்ரா என்ன? மீன் கஸ்ரா மீ ஆ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஹா, இது மீ, ரெண்டு ஜாயின் பண்ணுங்க. ஹமி. ஹமி ஹமி. ஹமி 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 ஹமி. ஹமி. ஓகே சார். ஓகே சார். அப்ப நீங்க வெறும் ஹா படிச்சீங்க, வெறும் மீன் படிச்சீங்க, எழுத்து தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? நம்ம வாசிக்க முடியல. இப்ப அந்த ஹாக்கு மேல ஃபத்தஹா போட்டீங்க, ஹான் சவுண்ட் வந்துச்சு. மீம கீழே கஸ்ரா போட்டீங்க, மீன் சவுண்ட் வந்துச்சு. ரெண்டும் ஜாயின் பண்றீங்க, ஹமீன் வந்துச்சு. ஓகே சார். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, தம்மா இருக்கு. தம்மானா என்ன? ஒரு ரவுண்டு சிம்பிள், சர்க்கிள் சிம்பிள், எழுத்துக்கு மேலே போடுவாங்க. நான் ஒரு வாட்டி உச்சரித்து வாசிச்சு காட்டுறேன் பாருங்க இன்ஷா அல்லாஹ். அலிஃப் தம்மா உ, ப தம்மா பு, த தம்மா து, ச தம்மா சு. அலிஃப் தம்மா உ, ப தம்மா பு, த தம்மா து, ச தம்மா சு. ஜீம் தம்மா ஜு, ஹ தம்மா ஹு, ஹூ. خ دما خو. ஹூ. جيم دما جو. ح ஜூ. دما حو. ஹூ. خ دما خو. ஹூ. دال دما دو. து. زال دما زو. ஜூ. correct sir. دال دما دو. زال دما زو. ஜூ. را ரா دما தம். رو. ரா زا தம்மா ரு. دما زو. ஜா தம்மா ஜூ. சீன் தம்மா சு. Okay, ஷீன் sir. ஷீன் தம்மா ஷு. ஷூ ஸ்வாக் தம்மா சு. ஜ்வாக் தம்மா ஜூ. Do. துவா Right sir. தம்மா து. ஜ்வா தம்மா ஜூ. Do. Right sir. ஐன் தம்மா உ. Yes. ரைன் தம்மா உ. ஃபா தம்மா ஃபு. ஹாஃப் தம்மா ஹு. கேஃப் தம்மா கு. லாம் தம்மா லு. மீம் தம்மா மு. Correct sir. நூன் Mashallah. தம்மா நு. Yes. ஹா தம்மா Ha. ஹு. Who? வவ் தம்மா உ. யா தம்மா யு. You. Mashallah. Super sir. Mashallah. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எல்லாம் மாஷால்லா பண்ணிட்டு இருக்கீங்க மாஷால்லா. இப்போ பாருங்க சார், அலிஃப் தம்மா, அலிஃப் ஃபத்தஹா என்ன சொல்லுவாங்க சார்? இஸ்மாயில் சார், அலிஃப் ஃபத்தஹா. ஆமா ஆ. அலிஃப் ஃபத்தஹா ஆ சொல்லுவாங்களா? ஆ. பா தம்மா, பா தம்மா, பா. பா தம்மா, பா தம்மா. பு. பா அபு. தம்மா பு. ஆ பு. அபு. ஜாயின் பண்ணுங்க. அபு அபு. அபு சொன்னா அப்பான்னு அர்த்தம், ஃபாதர்னு அர்த்தம் சார். மாஷால்லா. ம். அலிஃப் ஃபத்தஹா பா தம்மா பு, ரெண்டு பா ஜாயின் தம்மா பண்றீங்க. பு. அபு. அபுனா அப்பான்னு அபு. அர்த்தம், தந்தை, ம். ஃபாதர்னு அர்த்தம். அப்ப ஃபத்தஹா, கஸ்ரா, தம்மா என்பது வெறும் சிம்பல் மட்டுமல்ல, அது எழுத்துக்கு மேல போடுவதனால அந்த எழுத்துக்கு உயிர் வருது, ஒரு லைஃப் கிடைக்குது. அது போட்டா மட்டும்தான் அந்த எழுத்தை உச்சரிக்க முடியும், அதை வாசிக்க முடியும். ஸோ அலிஃப்க்கு அப்புறம் அலிஃப் பா தா யா வரைக்கும் படிச்ச பிறகு, அது ப்ரொனன்சியேஷன் லேர்ன் பண்ண பிறகு, அதை ட்ரைன் ஆன பிறகு, அதை ப்ராக்டிஸ் பண்ண பிறகு, அடுத்து செய்ய வேண்டியது இந்த 3 வவல் மார்க்ஸ் தரவு பண்ணணும். ஃபத்தஹா, கஸ்ரா, தம்மா. ஃபத்தஹா போட்டு 27 எழுத்துக்களை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். தம்மா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். கஸ்ரா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, சீன் ஃபத்தா என்ன சொல்லுங்க யாரோ ஒருத்தங்க? மெஹபூப் சார், சீன் ஃபத்தா என்ன சார்? சார் மெஹபூப் சார், சீன் ஃபத்தா, சீன் ஃபத்தா என்ன சொல்லுவாங்க? சீன் ஃபத்தா என்ன சவுண்ட் வரும்? சா. சா சா. சா கரெக்ட் சார். மீம் கஸ்ரா, மீ. மீம் கஸ்ரா, மீ. மீ. ஓகே சார். சா மீ, சமி ஜாயின் சமி. பண்ணிட்டீங்களா? கரெக்ட் சார். ஐன் ஃபத்தஹா, ஐன் ஃபத்தஹா, ஹா ஆ ஆ ஆ ஆ. மூணு ஜாயின் பண்ணுங்க. சமீஹா. சமியா சமி ஆ, சமி ஆ. சமிஆ சமிஆ இந்த வார்த்தை நீங்க கேட்டிருக்கீங்களா? சமி ஆ, சமிஹா சமி அல்லாஹு லிமன் ஹமீதா சமி அல்லாஹ். கேட்டிருக்கீங்களா சார்? ஆமா சார் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா கேட்டிருக்கீங்களா? அந்த வார்த்தை சமி ஆ, சமி ஆ. சமி ஆ சொன்னா அவன் கேட்டான், கேட்டான், he heard அர்த்தம். சமியா சொன்னா
he heard, அவன் கேட்டான் அர்த்தம். அவன் கேட்டுக்கொண்டிருக்கான், அவன் கேட்டான் past tense. சமிஅ he heard அர்த்தம். அப்ப ச ஒரு வார்த்தை, மீ ஒரு எழுத்து, அ ஒரு எழுத்து, மூணு ஜாயின் பண்றீங்க, இட் பிகம் a word. சமிஅ சொன்னா in English he heard, அவன் கேட்டான். சமி அல்லாஹு, அல்லாஹ் கேட்டான், அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் கேட்டுக்கிறான். யாரு? லிமன் ஹமீத, ஹமீத. இப்ப பாருங்க, ஹா ஃபத்தா என்ன சொல்லுவாங்க? ஹா ஃபத்தா, ஹா ஃபத்தா, Ha. ஹா வெரி குட் சார். Ha. மீம், மீம் கசரா, மீம் கசரா, Me. மீ Ma. வெரி குட் சார். Me. தால், தால் ஃபத்தா, Da. Die. Die. தால் ஃபத்தா, தா தா. Da. 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 அந்த ஆ சவுண்ட் வரணும், தா. தால் ஃபத்தா, தா. இப்ப ஹா மீ த. Da. அப்படி சேர்த்து சொல்லுங்க, சேர்த்து சொல்லுங்க. Hamida. சூப்பர் சார், மாஷா அல்லாஹ். சமி அல்லாஹு லிமன் ஹமீத. Hamida. ஹமீத சொன்னா பிரைஸ்ட்னு அர்த்தம். ஹி பிரைஸ்டு, புகழ்கிறதுன்னு அர்த்தம். Okay. சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. அல்லாஹ் ஹியர் த ஒன் ஹூ பிரைஸ், அவனை யார் புகழ்கிறார்களோ அதை அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கின்றான், கேட்கிறான் அர்த்தம். ஓகே சார். ஓகே சார். இது எங்க சார் வரும்? சமி அல்லாஹ் லிமன் ஹமீதா, சூரா ஃபாத்தியால சார். சமி அல்லாஹ் லிமன் ஹமீதா. Azan. வேற எங்க சார் நம்ம கேட்போம் இது? சமி அல்லாஹ் லிமன் ஹமீதா. சார் நம்ம Salam bro. சலாம் இல்ல சார், ருக்குல இருந்து எந்திரிக்கும் போது சார். தொழுகையில. தொழுகையில. சூப்பர் சார், மாஷா. தொழுகையில நம்ம எழுதுப்போம்ல, ஆமா சார். ருக்கு விட்டு எழுதும் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா ஹமீதா. அப்படிதான் இமாம் சொல்லுவாரு. ஆமா ஆமா சார். அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ரப்பனா லக்கல் ரப்பனா ஹம்து, லக்கல் ஹம்து. அப்படி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? பாருங்க, இந்த இந்த வகுப்புல நீங்க ரெண்டு வார்த்தை படிச்சீங்க, நீங்க உருவாக்கிட்டீங்க. சமியாவும் சொல்லிட்டீங்க, ஹமீதாவும் சொல்லிட்டீங்க. சமியாவுக்கு என்ன அர்த்தம்? வெறும் 3 எழுத்துல நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க. சமியா he heard, அவன் He கேட்டான். heard. ஹமீதா he praised, அவன் praised. புகழ்கிறான். சமி அல்லாஹு, அல்லாஹ் heard. லிமன் whom, those who. ஹமீதா those who, ஹமீதா those who praise him, அவன் யார் புகழ்கிறார்களோ அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். அப்ப இந்த விஷயம் என்னன்னா சார், மாஷா அல்லாஹ், நீங்களே தெளிவா சொல்லிட்டீங்க. மாஷா அல்லாஹ், அந்த எழுத்துக்கள் முக்கியமானது. அந்த எழுத்துக்கு அப்புறம் ஷார்ட் வவல்ஸ் மிகவும் முக்கியமானது. அந்த ஷார்ட் வவல்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால எழுத்துக்களை சரியான முறையில் வாசிக்க முடியும், குரானை ஓத முடியும். ஓகே சார், இன்ஷால்லா. ஓகே சார், இன்ஷா அல்லாஹ் சார். ஸோ அதனால நீங்க நம்ம செய்ய வேண்டிய இன்ஷா அல்லாஹ், இப்போ நீங்க எல்லாரும் மாஷா அல்லாஹ், நீங்க எல்லாரும் ஆசிரியர் சொன்னீங்க. மாஷா அல்லாஹ், இந்த அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் ஃபத்ஹா போட்டு, கஸ்ரா போட்டு, தம்மா போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் ஒரு முறை ஃபுல்லா சொல்றேன் பாருங்க. அ இ உ ப பி பு த தி து த சி சு ஜ ஜி ஜு ஹ ஹி ஹு க ஹி ஹு த தி து த ரி ரு ரா ரி ரு ர ரி ரு ரா ரி ரு ஸ ஸி ஸு Sa. ச சி சு Sha. ஷ. Shu. வெரி குட். ஷ ஷி ஷ். வெரி குட். Sa. Si. Su. வெரி குட். Zwa. Zi. Zu. வெரி குட். Twa. Ti. Tu. வெரி குட். Zwa. Zi. Zu. வெரி குட். A. I. U. அ இ உ. வெரி Ra. குட். Ra. Ri. Ru. வெரி குட். Fa. Fi. Fu. ஓகே. Ha. Hi. Hu. ஓகே. Ka. Ki. Ku. சூப்பர், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். La. Li. Lu. வெரி குட் சார். Ma. லா லி லு. Mi. Mu. எஸ் சார். Na. Ni. Nu. எஸ் சார். Ha. Hi. Hu. எஸ் சார். Wa. Vi. Wu. எஸ் சார். Ya. Yi. Yu. மாஷா அல்லாஹ், குட். மாஷா அல்லாஹ். இதுதான் சார் பேஸ்மெண்ட். இந்த பேஸ்மெண்ட் நம்ம சவுண்ட் பற்றி பேசுகிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம பாருங்க, நீங்க சொல்ல அப்படியே இந்த பேஜில் பாருங்க, அவனுக்கு காமிச்சாங்க பாருங்க. அ இ உ ப பி பு த தி து ச சி சு ஜ ஜி ஜு ஹ ஹி ஹு க ஹி ஹு த தி து
za zi zu, ra ri ru, za zi zu, sa si su, sha shi shu, swa si su, da di du, ta ti tu, la li lu, a i u, va vi vu, fa fi fu, qua ki ku, ka ki ku, la li lu, ma mi mu, na ni nu, ha hi hu, wa வி வு ய இ யு. இப்ப பாருங்க சார் மாஷா அல்லாஹ். இந்த பக்கத்தை பாருங்க. ஹரா இந்த ஃபர்ஸ்ட் எழுத்து யாரை வாசிங்க சார் மாஷா அல்லாஹ். நீங்க ரீட் பண்ணுங்க சார் ஃபர்ஸ்ட் எழுத்து. ஹரா மாஷா அல்லாஹ் சார். சொல்லுங்க சார். ஹரா கார அ கார அ ஷகாரா கார அ. என்ன சார் அர்த்தம் கார அண்ணா? யா ஹீஃபா ஹி ரெட். கார பாருங்க. இந்த மூணு ஃபாஹிமா எழுத்து க ர அ ஹரா ஆ போட்டா ஹி ரெட். நெக்ஸ்ட் எழுத்து படிங்க சார் யாராவது. ஹசூனா ஷக்கரா ஷக்கர ஷக்கர. ஷக்கர வெரி குட் சார். ஷக்கரா He thanked. Okay. யாஃபுகு Next sir. யகீஹு யகீஹு Yaqifu. யகீஃபு Yaqifu sir mashallah. யகீஃபு Yaqifu. He stops. ஃபஹீமா Fahima. 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 He Fahima. understood. He understood. ஹசூனா ஹுசூனா Hasuna. Hasuna. He was good. ரகீபா Raqiba. Ragiba. He wished. Ragiba. He wished. Very good. Next sir. கத்தபா Khataba. Kataba. Kataba. He wrote. ருசிஹா ருசிஹா Rusiha. Ruzika. He was Ruziha. endowed with. Okay. Next. زهيخة Zahika. Zahika. He laughed. He laughed. Zahika. يسيف Yasifu. يسيف Yasifu. He describes. ஹுலீமா كلمة Ulima. 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 كلمة Ah. Lahiqa. لهيخة لهيخة Lahiqa. Lahiqa. لهيخة The qaf. Lahiqa. Lahiqa. He joined. So inshallah in the qara'a, shakara, yaqifu, fahima, hasuna, ragiba, kataba, ruziqa, dahika, yasifu, ulima, lahika. So alhamdulillah sir. Alhamdulillah sir. So in the basement on alif to yaவையும் plus the short vowels மூணு இருக்கு சார். ஃபத்ஹா கஸ்ரா தம்மா அதையும் இன்ஷா ப்ராக்டிஸ் பண்ணுங்க சார். இன்னைக்கு கிளாஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு மாஷா எனக்கு. ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மாஷா வெரி ஹாப்பி. எல்லாரும் நம்ம ஆசையை கண்டுக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு சொன்னா குரான் ஓதும் போது நம்மளுடைய ஓதும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அலிஃப் ஃபத்தா ஆ பா தம்மா பு அபு அப்பா ஃபாதர் அர்த்தம் வந்துருச்சு. ஹ மீ த ஹமீத ஹி பிரைஸ்டு. ச மீ ஆ சமிஆ ஹி ஹர்ட் அவன் கேட்டான். ஸோ அந்த எழுத்து உச்சரிப்போட அந்த எழுத்துடைய வவல்ஸை போடும்போது அந்த எழுத்தோட சப்தம் அப்படியே மாறிடும். அலிஃப் ஆ இ உ ப ப பி பு த த தி து த த சி சு ஜீம் ஜ ஜி ஜு ஹ ஹ ஹி உ க க ஹி ஹு தால் த தி து ஜால் ஸ தி து ரா ரா ரி ரு ஸ ஸ தி ஜு சா சீன் ச சி சு ஷீன் ஷா ஷி ஷு ஸ்வாத் ஸ்வா சி சு துவாத் துவா தி து துவா 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 தி து வா வா ரி து ஐன் ஆ இ உ
Rain, Ra, Ri, Gu, Fa, 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 Si, Fu, Cough, Fa, Si, Ku, Calf, Ca, Si, Ku, Lam, La, Li, Lu, Mim, Ma, Ni, Mu, Noon, Na, Ni, Nu, Ha, Pi, Hu, Wow, Wa, Li, Lu, Ya, Ya, Ni, Yu. இன்ஷால்லா இது அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க இன்ஷால்லா. வீட்லயே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, ஃப்ரீயாக இருக்கணும் இன்ஷால்லா. இது இது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு பண்ணா மாஷா அல்லா நமக்கு அடுத்த கட்டம் ஹெச்ஓடி சார் சொன்ன மாதிரி அடுத்த சுக்கூன் இருக்கும், அடுத்து ஷத்தா இருக்கும், அடுத்து தன்வீன் தோ ஜபர் படிச்சிருப்போம்ல, தோ ஜபர் தோ ஜேர் தோ பேஷ் அன்னு உன்னு இன்னு அது படிக்க போகிறோம் இன்ஷால்லா. இது ஸ்ட்ராங் ஆகிடுச்சு சொன்னால் அதன் பிறகு வரக்கூடிய எல்லாமே லேஸ் ஆகிடும் இன்ஷால்லா. இந்த ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் படுத்தணும் முக்கியமானது சார். அதனால தான் தொடர்ந்து 3 கிளாஸ் இதே இது கண்டினியூ பண்ணுறேன். நோக்கமே என்னன்னா இந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு சொன்னால் இன்ஷால்லா அதன் பிறகு இல்லை கிளாஸஸ் தானாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இது தடுமாட்டம் இருந்தால் நம்மளால அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கு கிளாஸ் ரிவிஷன் கிளாஸை ஏற்பாடு செஞ்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ். ஐ ஹோப் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் இன்ஷால்லா. I'm very happy, alhamdulillah, very happy to be part of this today's session, inshallah. I also thank all the participants, Muhammad Ali sir, Sheikh Ismail sir, Rafi sir, Mahbub sir, Rafi bhai, and also one of the students. I'm very happy, sir, mashallah. I hope you all feel happy, alhamdulillah. ஏதாவது டவுட், ஏதாவது என்கொயரி டவுட்ஸ் இருக்கா சார் இன்ஷால்லா? அல்ஹம்துலில்லாஹ் சார், இன்னைக்கு செஷன் மாஷால்லா நேற்று சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது எல்லாருக்குமே அதை ப்ரொனவுன்ஸ் அல்ஹம்துலில்லாஹ் சார், பண்ணுறது. அல்ஹம்துலில்லாஹ் சார். இன்ஷால்லா ப்ராக்டிஸ் பண்ண பண்ண எழுத கரெக்டாக ரிமெம்பர் அந்த கண்டிப்பா எழுத்து சார், கண்டிப்பா சார். கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்ச நீங்களே ஃபர்ஸ்ட் வந்தோடனே உள்ள வித்தியாசம் இப்போ வித்தியாசம் மாறி இருக்கும். ஆமாம் ஆமாம் சார். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ எனக்கு தெரிஞ்ச இஸ்மாயில் சார் மாஷால்லா ஃபாஸ்ட்டாக வந்து அவங்களே இன்ட்ரெஸ்டோட பரபரப்பு சொல்லிட்டாங்க. ஆமாம் ஒருத்தர் சொல்லுங்க சொன்னோடனே மாஷால்லா ரஃபி பாய், இஸ்மாயில் சார் எல்லாரும் மாஷால்லா சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நன்மை கட்டு இதுவும் நல்லா இருந்தது சார். என்ன சார், என்ன ரஃபி பாய்? இதுவும் நல்லா இருந்தது சார், ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் அப்படியே கூடவே சேர்ந்து படிக்கும் போது இன்னும் இதுவாயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஜஸா, அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அப்படியே இது பண்ணானா போதும், இந்த பிராக்டிஸ் பண்ணாலே போதும். அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பா கண்டிப்பா ரஃபி, இன்ஷா அல்லாஹ். இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த டபுள் சேர் டபுள் இது பேஜ் வந்து கொண்டுனா இன் குன் ஆமா, உன் அதை படிச்சோம்னா இன்னும் நல்லா ஈஸியா படிச்சுக்கலாம் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. நான் try சிங்கிள் தம்மா, சிங்கிள் பத்தா, சிங்கிள் கஸ்ரா இது உங்களுக்கு தரவு ஆயிட்டாரு. ஆமா டபுள் பத்தா ஈஸி ஆயிடும். இந்த பா சொன்னதுல பன்னு சொல்ல போறீங்க, அவ்வளவுதான். இந்த பி பின்னு சொல்ல போறீங்க, புன் சி பின்னு சொல்ல போறீங்க, அவ்வளவுதான். பா பன்னு, பி பின்னு, பு புன்னு. புன். நமக்கு இங்க பா தெரியலன்னு சொன்னாங்க பன்னு சொல்ல முடியாது. ஆமா சார், கரெக்ட் சார். இந்த பி தெரியல பின்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அல்ஹம்துலில்லாஹ் இன்ட்ரோடக்ஷன் சொன்ன மாதிரி அது ரிவிஷன் ஏன் வச்ச காரணமே அதுதான். ரிப்பீட்டேஷன் தெரிஞ்சாலும் அந்த ரிப்பீட்டேஷன் தான் நமக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கும். தெரியும் அந்த ஒரு காரணத்தை இன்ஷால்லா. இப்போ நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட இந்த செஷன் ஒரு 1 hour ஓடுனது நமக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. டைமில் பார்க்கவும் இல்லை, டைம் ஓடுன மாதிரி தெரியல, ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம இந்த செஷனை யூஸ்ஃபுல்லாக ஆக்கிடுவோம் இன்ஷால்லா. மற்ற நாட்கள் எல்லாம் லேஸாக கேட்பான் இன்ஷால்லா. 15 டேஸ்க்குள்ளே நம்ம சிறப்பான லேர்ன் பண்ணி நம்ம ஓனாக இண்டிபெண்ட்டாக நம்ம நாவனால குரான் ஓதுவதற்கு, சிறப்பாக ஓதுவதற்கு, சரியான முறையில் ஓதுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் சரி உங்களுக்கும் சரி உலக மக்கள் அனைவருக்கும் லேசாக்கும் இன்ஷா அல்லாஹ். நிச்சயமா அல்லாஹ் லேசாக்கும். துஆ செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். முகமது சார், அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே சார், இன்ஷா அல்லாஹ். ஏதாவது என்கொயரி இருக்கா சார்? ஓகே சார், அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் சார். இன்ஷா அல்லாஹ் கன்க்ளூடிங் செஷன் சார். I'll give you tomorrow inshallah. இன்ஷா அல்லாஹ். Assalamu alaikum. Okay.